விடுதலை புலிகள் புதைத்ததாக கருதப்படுபவை முல்லையில் அகழ்வு பணிகள் தீவிரம். பிள்ளையானை விமர்சிப்பவர்களை அழைக்கும் நாலாம் மாடி சாணக்கியன் குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை. முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள், தங்க நகைகள் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியை பெற்று இன்று மாலை 2:30 மணியளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர், கிராம சேவையாளர், தொல்லியல் திணைக்களத்தினர், சுகாதார பிரிவினர், தடயவியல் காவல்துறையினர் முன்னிலையில் அகழ்வு பணி நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் தொடர்பாக 2 தினங்களுக்கு முன்னதாக ஒரு கொலைகாரன் என முகநூலில் பதிவுகளை இட்ட சிலர் 4ஆம் மாடிக்கு அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களை அடக்குவதற்கும் மக்களை கட்டுப்படுத்துவதற்குமாகவே அரசாங்கம் தற்போது புதிய சட்டமூலங்களை கொண்டுவர முயல்கின்றது. தற்போது கொண்டுவர உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலமாக நாட்டின் ஜனநாயகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் இல்லாதொழிக்கும் செயற்பாடாகவே நான் பார்க்கின்றேன். சேனல் 4 காணொளியில் இலங்கையில் இடம்பெற்ற கொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சி சந்திரகாந்தனுக்கு தொடர்பு இருக்கின்றது என்பதை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் சேனல் 4 கருத்தை தங்களது முகநூல்களில் பதிவேற்றம் செய்தவர்களுக்கு 4ஆம் மாடியில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. சேனல் 4 வெளிவந்த காணொளி போட்டவர்களுக்கே 4ஆம் மாடி விசாரணை என்றால் எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் கொண்டுவரப்போகின்ற புதிய சட்டமூலங்கள் மக்களது பிரச்சினைகளை, ஆதங்கங்களை வெளிப்படுத்த முயல்கின்ற போது அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கமானது இந்த சட்டங்களை வைத்து அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களையோ போராடுபவர்களையோ அடக்க முயல்கின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்னர் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்று இன்னொரு தாக்குதல் நடத்தப்படலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரேரா எச்சரித்துள்ளார். மேலும் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவர்கள் யாரேனும் தலைமறைவாக இருந்தால் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், அவர்கள் சுதந்திரமாக நடமாட அனுமதித்தால் 2024 அதிபர் தேர்தலை இலக்காக கொண்டு இன்னொரு குழப்பத்தை உருவாக்கலாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை 2019இல் நடந்த தற்கொலை தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கிய சஹ்ரான் ஒரு தீவிரவாதி என்பது உண்மைதான். அதிபர் தேர்தலுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் அவரையும் அவரது குழுவையும் தாக்குதல்களையும் விரைவுபடுத்தியதுதான் பிரச்சினை என்றார். அத்தோடு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் நாடாளுமன்றத்தில் 2019 ஏப்ரல் 21ஆம் திகதி தாக்குதல்களை மேற்கொண்டதாக தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பிலும் அவர் கூறினார். சமூக ஊடக அடக்குமுறை சட்டத்தை கொண்டுவர முயற்சிக்கும் அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடமிருந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், மகளிர் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களுடன் இன்று நடந்த சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒடுக்குமுறை சட்டத்தை அரசாங்கம் சமர்ப்பிக்க தயாராகி வருகின்றது. நிகழ்நிலை காப்பு என்ற பெயரை முன்னிலைப்படுத்திக் கொண்டாலும் அதில் எந்த பாதுகாப்பும் இல்லை. அதில் அடக்குமுறைகளே இருக்கின்றன. பொதுமக்களின் குரல்களையும் எதிர்க்கட்சியை அடக்குவதுமே இதன் நோக்கம். இதற்கென ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட உள்ளது. அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதும் நீக்கப்படுவதும் அதிபரால் தான். தான் கூறும்படி செயல்படாவிட்டால் அந்த உறுப்பினர்கள் நீக்கப்படலாம். தமக்கு நட்பாக செயற்படும் அடியாட்களை நியமித்து தனது பதவிக்கும் தனக்கும் தனக்கு நெருக்கமானவர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார்.
ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் வெளிப்படையான விசாரணை நடத்தப்படுமானால் அது தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவையில்லை என கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். எம்பிலிப்பிட்டிய புனித மிக்கேல் தேவாலயத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், தலைவர்கள் நேர்மையான அதிகாரிகள் மூலம் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு அரசியல் அழுத்தங்களுக்கு உட்பட்டு ஒருவரை ஒருவர் பாதுகாத்து கொள்ளாவிட்டால் சர்வதேசத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. இவை அனைத்தும் வெளிப்படையான முறைகளில் செய்யப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் நிர்வாகத்தில் ஒரு சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் அவர் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை தற்காலிக ஜனாதிபதியாகவே தெரிவு செய்துள்ளோமே தவிர 2029ஆம் ஆண்டு வரை பதவியில் இருப்பதற்கல்ல என்றும் அவர் கூறினார். அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை எதிர்க்கட்சியினர் தங்களின் அரசியல் பிரசாரத்துக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் இடம்பெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் அரசியல் சேறு பூசல்களை மாத்திரம் இலக்காக கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தேர்தல் வெற்றியை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பு படுத்தி எதிர்க்கட்சியினர் பாரதூரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் நிர்வாகத்தில் ஒரு சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் அவர் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல்களில் போட்டியிட பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதாக ஆளும் தரப்பின் ஒரு சிலர் குறிப்பிடுவது அவர்களின் தனிப்பட்ட நிலைப்பாடே தவிர கட்சியின் நிலைப்பாடல்ல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தற்காலிக ஜனாதிபதியாகவே தெரிவு செய்துள்ளோமே தவிர 2029ஆம் ஆண்டு வரை பதவியில் இருப்பதற்கல்ல என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கொள்கைக்கும் பொதுஜன பெரமுனவின் அரசியல் கொள்கைக்கும் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மாறுபட்ட அரசியல் கொள்கைகளை கொண்டுள்ள இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து அரசாங்கத்தை அமைத்தால் நல்லாட்சி அரசாங்கத்தின் நிலைமையே தோற்றம் பெறும். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணி அமைத்து போட்டியிட இதுவரை தீர்மானிக்கவில்லை. கட்சியின் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி தனித்து போட்டியிடவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ளோம் என குறிப்பிட்டார். சீன ஆய்வு கப்பலான ஷியான் 6 இலங்கைக்கான விஜயம் குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தொடரின் நிமித்தம் அமெரிக்கா சென்றுள்ள ஸ்ரீலங்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரியை அமெரிக்காவின் துணை செயலாளர் விக்டோரியா நுலாண்ட் சந்தித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திரத்தின் மத்தியில் காணப்படுகின்ற நாடு இலங்கை. இது ஒரு நடுநிலையான நாடு என்பதால் வெளிநாட்டு கப்பல்கள் மற்றும் விமானங்கள் இலங்கையில் எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு நிலையான செயற்பாட்டு நடைமுறையை வகுத்து அதன்படி இலங்கை செயற்பட்டு வருகின்றது என்று அமைச்சர் விக்டோரியா நுலாண்டிற்கு பதிலளித்துள்ளார். இது பொதுவான நடைமுறை என்பதால் அனைத்து நாடுகளுக்கும் சமமான உரிமை வழங்கப்படும். ஓரிரு நாடுகளுக்கு தடை விதிப்பது விதிமுறைகளை மீறுவதாக ஆகிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். அதனால் சீனாவை மட்டும் இந்த செயல்முறையில் இருந்து விலக்க முடியாது என்று அமைச்சர் விக்டோரியா நுலாண்டிடம் கூறியதாக கூறப்படுகின்றது. இதற்கு முன்னதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் வெளிநாட்டு கப்பல்களுக்காக நிலையான செயற்பாட்டு நடைமுறையை இலங்கை கொண்டுள்ளதாக அறிவித்திருந்தார். இந்த விமர்சனங்கள் அனைத்திற்கும் மத்தியில் சீன ஆய்வு கப்பல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இலங்கையில் தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்துடன் இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. இந்த நிலையில் குறித்த கப்பல் வருகையானது இந்தியாவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என சில ஆர்வலர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர். இலங்கை நோக்கி பயணத்தை மேற்கொண்ட இந்த கப்பல் பின்னர் வங்காள விரிகுடாவை நோக்கி திரும்பி இந்தியாவின் பிரத்யோக பொருளாதார மண்டலத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிக்கோபார் தீவுகளை நோக்கி மிக மெதுவாக செல்வதாக இதற்கு முன்னர் தகவல்கள் வெளியாகின. எனினும் இந்த கப்பலின் தற்போதைய அமைவிடம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.